பூமி பந்தின் மிக கொடூரமான நரகமாக கருதப்படும் சஹாரா பாலைவனத்தின் மடியில் ஒரு சொட்டு தண்ணீரின்றி 49 மனித உயிர்கள் துடித்துடித்து பிரிந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியிருக்கிறது. அவர்கள் யார், எங்கு சென்றார்கள், எப்படி இந்த கோர மரணம் நிகழ்ந்தது? இந்த துயர சம்பவத்தில் மடிந்து போன 49 பேரும் நைஜர் நாட்டை சேர்ந்த நைஜீரியன் சாதாரண குடிமக்கள். இவர்கள் மாலி நாட்டில் உள்ள டல்ஹாண்டக் என்ற நகரிலிருந்து தங்களது சொந்த நாடான நைஜருக்கு ஒரு லாரியில் திரும்பிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களின் புனித விழாவான அஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக இவர்கள் மாலி நாட்டிற்கு சென்றிருந்தனர். தங்களது குடும்பத்தினருடன் உறவினர்களுடனும் பண்டிகை காலத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு மீண்டும் தங்களின் சொந்த ஊருக்கு திரும்பிய போதுதான் ஜூன் மாதத்தில் சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் இந்த மரண பயணம் அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு திரும்பிய அந்த பயணிகளின் லாரி துரதிர்ஷ்டவசமாக சஹாரா பாலைவனத்தின் நடுவே நைஜர் மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகிலுள்ள அஷமகா என்ற எல்லை சோதனை சாவடிக்கு மேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் திடீரென பழுதடைந்து நின்றது. ஓட்டுநர், அவரது உதவியாளர்கள் மற்றும் பயணிகள் என அனைவரும் சேர்ந்து பல நாட்களாக அந்த வாகனத்தை சரி செய்ய போராடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. சஹாராவின் கொளுத்தும் வெயிலில் அவர்கள் வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணீரும் சில நாட்களிலே தீர்ந்து போனது. உதவி கோரவோ தப்பிக்கவோ வழியில்லாத அந்த எல்லையற்ற மணல் பரப்பில் சுற்றியும் 50 டிகிரிக்குள் அதிகமான வெப்பம் அவர்களை வாட்டி வதைத்திருக்கிறது. குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் தொண்டை வறண்டு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கி இருக்கின்றன. கொளுத்தும் சூரியனிடமிருந்து தப்பிக்க அந்த பழுதடைந்த லாரியின் அடியிலும் அதை சுற்றியுள்ள மணல் பரப்பிலும் தஞ்சமடைந்த மக்கள் அங்கேயே தாகத்தால் துடிதுடித்து தங்களின் கடைசி மூச்சை விட்டிருக்கிறார்கள். இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது உதவி பெற்றுவிட வேண்டும் என்று துணிந்த 2 ஆண்கள் கொதிக்கும் மணலில் தாகத்தோடு 50 கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே சென்றனர். அவர்கள் எப்படியோ ஓர் நீர்நிலையை கண்டறிந்து தாகம் தணிந்து பின்னர் அஷமாகா நகரை அடைந்து அதிகாரிகளிடம் கதறி இருக்கிறார்கள். ஆனால் மீட்பு குழுவினர் அந்த இடத்திற்கு சென்றபோது அங்கே எஞ்சியிருந்தது வெறும் பிணக்குவியல் மட்டுமே. லாரியின் அடியில் அசைவற்று கிடந்த பல உடல்களையும் சிதறி கிடந்த அவர்களின் ஆடைகளையும் கண்டு மீட்பு குழுவினர் உறைந்து போயினர். இறுதியாக அந்த 49 மனிதர்களின் உடல்களும் பாலைவன மனநிலையே பிரம்மாண்டமான கூட்டு பிரேத குழிகளில் கண்ணீரோடு புதைக்கப்பட்டன. சொந்த ஊரில் தங்களை காண காத்திருந்த குடும்பத்தினரின் முகத்தை பார்க்கும் முன்பே சஹாராவின் சுடுமணல் அந்த 49 பேரின் கனவுகளையும் ஆயுளையும் குடித்துவிட்டது. பிழைப்புக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் பாலைவனங்களை கடக்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை பயணம் எத்தனை ஆபத்துகளும் கண்ணீரும் நிறைந்தது என்பதற்கு இந்த சோகம் மீண்டும் ஒரு கசப்பான சாட்சியாக மாறியிருக்கிறது. தண்ணீர் ஒன்றினுடைய அவசியம் இப்போது நமக்கு தெரிகிறதல்லவா?